படம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் தான் கொஞ்சம் அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது போர் அடிச்ச மாதிரி இருந்தது. மற்றபடி படம் நல்லாவே இருந்தது. எங்கேயுமே லேக் ஆகல. எனக்கு லேக் ஆகல. பட் எனக்கு பிடிச்சிருந்தது மூவி. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்தது. ஆண்ட்ரியாவோட ஆட்டிடியூட் சான்ஸே இல்லை. கவின் ஆசமா பண்ணியிருந்தாரு. ஸோ நல்லாவே போச்சு. ஸ்டோரி பிடிச்சிருக்கு. அந்த டிடெக்டிவ் டீகோட் பண்ற விஷயங்கள், அப்புறம் அது கொண்டு போன விதம் எல்லாமே நல்லா இருந்தது. எங்கேயுமே போர் அடிக்கல தேவையில்லாம. எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. எனக்கு எந்த கேரக்டருமே வேஸ்ட் பண்ண மாதிரி இல்ல. எல்லாருக்கும் கரெக்டா ரோல் கொடுத்து எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. சார்லியோட ரோல் இன்னுமே சூப்பரா இருந்தது. அவங்க 2 பேரை விட தாண்டி சார்லியோட ரோல் இருந்தது. நல்லாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் 20-30 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் போர் அடிச்சது. மற்றபடி நல்லாவே பண்ணிருக்காங்க. எங்கேயும் தேவையில்லாம ஹைப் எல்லாம் கிரியேட் பண்ணாம அது ஒரு வெற்றிமாறன் சாரோட மூவிஸ்ல இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டிபிக்கலான சிச்சுவேஷன் எப்படி காமெடியா கொண்டு போறது. மெசேஜ் பெருசா எதுவும் இல்லை. மாஸ்க் உண்மையிலேயே வந்து ரொம்ப பங்கமா இருந்துச்சு. ஐயோ என்னடா கவின் டைப் ஒரு படமான்னு பார்த்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவர் பிளே பையன் தான் பார்த்துருப்போம். ஓ இப்படி லவ் பண்ணுவாரு, போன லவர் கூட சண்டை வரும் அப்படிதான் பார்த்துருப்போம். அது ஒரு படி மேலே போய் மிடில் கிளாஸோட வழியை உணர்ந்து அதுக்கு ஒரு கதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ப்ளஸ் சொல்ல போனா ஆண்ட்ரியாக்கு வந்து சீன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. வில்லின்றாங்க, ஒரு அங்கங்க வராங்க, ஊரில் வராங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு இதை பண்ணியிருக்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களும் இன்னும் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் தான் குறையா இருந்தது. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். ஆக்சஸ் ஹீரோ நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரொம்ப ஆஹா ஓவெல்லாம் இல்லைங்க, ஏதோ பார்க்கலாங்க. நம்ம ஒன் டைம் வாட்சபிள். நம்ம வந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்திருக்கு அப்படின்னா ஒரு 7 படம் வந்துருக்குன்னா அதில் அந்த படம் பார்த்துருக்கேன். அந்த படம் நல்லா இருக்கு. ரொம்ப வந்து எல்லாருக்கும் இந்த பிடிக்கிற மாதிரி இல்லை. ஓகே, நம்மள மாதிரி ஜென்ரேஷன் வந்து பார்க்கலாம். அவங்களுக்கு புரியும். ஏன்னா வயசானவங்களாம் கண்டிப்பாக போனால் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்களாம் வேற மாதிரி புரிஞ்சுக்கிற தன்மைகள் இப்போ இருக்காது. இவங்க ஏன்னா கதை அங்கங்கே போவோம். இப்போ நீ ஒரு 10 ரூபா அப்படி குழப்பி பண்ணாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சின்ன லேக் இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்துல நல்லா இருந்ததுங்க. மியூசிக் ரொம்ப வந்து ஓஹோலாம் இல்லை. மியூசிக் ரொம்ப நல்லா. அந்த ஒரு சாங் மட்டும் கேட்குற மாதிரி இருக்கு, அந்த லவ் சாங்கு. மற்றபடி ஓகே, அந்த சாங்கோட சீனோட போறதால அந்த சாங் நல்லா இருக்கு. மாஸ் மூவி, ஃபண்டாஸ்டிக் மூவி. ஆண்ட்ரியா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க வில்லி ரோல்ல. கவினும் அவங்க நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு அவங்களோட 2 பேருக்கு நடுவில். மியூசிக் நல்லா இருக்கு. அதுக்கு மேல கதை ஃபண்டாஸ்டிக்கு மேல ஃபண்டாஸ்டிக். நல்ல மெசேஜ். சப்ஜெக்ட் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பழி வாங்குற மாதிரி ஒரு ஹேஸ்ட் மூவி. லைட் அதை எடுத்திருக்க ட்ரீட்மெண்ட் வந்து லைட்டா கொஞ்சம் நிறைய காமிக் டச்சை கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஆக்ட்ரஸ் சப்போர்ட்டிங் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சார்லி சார் ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டா நல்லா ஓடும். நல்ல மெசேஜ் இருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் வழியை பத்தி ஒருத்தர் ஸ்கேம் பண்ணனா அவங்களுக்கு என்ன இருக்குங்கிற, அவங்க எப்படி பழி வாங்குறாங்க, மிடில் கிளாஸால முடியும், மிடில் கிளாஸ் மூஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்க போட்டு நிறைய பேர் சுத்துறாங்க. நல்லா இருக்கு. சாரி, ஆண்ட்ரியா மேடம் சான்ஸே இல்லை. அவங்க ஸ்பார்க் தான். அப்படியே ஒரு சீன்லயும் அவங்க காஸ்டியூம் ஸ்டைலிங், அவங்க ஒரு சில்ல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்கு. ரொம்ப சாங்ஸ் இல்லை, பட் நல்லா இருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பிடிக்கும். நான் ஆக்சுவலி கவின் ரொம்ப பிளடி பக்கெட் பார்த்துருக்கேன். இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அடக்கி ரோல் நல்ல கேரக்டர். மெயினா சொல்லணும்னா ஒருத்தருக்கும் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. யாருமே பியூர் வில்லி, ஆண்ட்ரியா பியூர் வில்லி, இவ பியூர் ஹீரோ அப்படிங்கிறது கிடையாது. நல்ல ஷேட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல டீம் ஒர்க். ரொம்ப நல்ல படம். எடுத்துங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நீங்க பசங்க வந்து இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கான மூமெண்ட்ஸ் நிறைய. அது எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நடிச்சவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சார்லி சார் தான் கடைசியில இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கொஞ்சம் நல்லா கொண்டு போயிட்டாங்க. அவங்களதான் வெளியே பார்க்க முடியல, அவ்வளவுதான். அவரு தலைவர் பின்னுவாரில் பின்னிட்டாரு. அதோட பிரச்சனை. இளையராஜா சாரோட சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அப்புறம் நல்லா தானே, அவருக்கு என்னது கம்பேக் நல்லா தான் இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை. ஃபேமிலியா வந்தாங்கன்னா எப்படின்னு தெரியலன்னா, ஒரு 16 வயசுக்கு மேல வந்தாங்கன்னா எல்லாம் நல்லா பார்த்து. படம் நல்லா இருக்குங்க, எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லா எடுத்துருக்காங்க. எது சொல்ல முடியாது. நீங்க படம் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கோம். அடுத்து மக்கள் வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ். ஆமா, எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. நல்லா எடுத்திருக்காங்க. டைரக்ஷன் நல்லா இருக்கு. ஆக்டிங்கும் செம்மையா இருக்கு. மற்றபடி ஒரு டார்க் காமெடி, செம்ம காமெடி படம். தலைவி ரோல் அவங்களுக்கு செம்ம மாஸ் காமிச்சிருக்காங்க. ஒரு லீட் ரோல் இருக்கு அவங்களுக்கு.
சாங்ஸ் வேற லெவல் சார். ஜிவி பிரகாஷ் சார் வந்து அல்டிமேட் பண்ணிருக்காரு. இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம ட்விஸ்ட் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் போ பார்க்கலாம் நல்லா இருக்கு. அல்டிமேட் சொல்றதுக்கே லவ் மியூசிக்லாம். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு சார். நல்ல ஒரு கருத்து சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்கு படம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. காமெடியாவும் இருக்கு, சீரியஸாவும் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம். அவங்க கெட்டப் நல்லா இருக்கு. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்துல நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. கவின் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. படம் பார்க்கலாம். ஆண்ட்ரியா ரோல் நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்ல, செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல. அது ஸ்டார்டிங் பரவாயில்ல, போக போக அது ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. படம் ஒரு முறை பார்க்கலாம். மைனஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மைனஸ், செகண்ட் ஹாஃப் ஓகே நல்லா. இது ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். விஷுவல் ரிவெஞ்ச் ஸ்டோரி. கவின் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் கவின் மூவி ஃபர்ஸ்ட் டே வந்தது இல்ல, நல்லா இருந்துச்சு. உள்ள டீம் வந்திருக்காங்க. என்ன மாதிரி கான்செப்ட் இது? ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். மிடில் கிளாஸோட ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஆண்ட்ரியா மட்டும் அப்படி பண்ணிருக்காங்க. புரியல. ஆண்ட்ரியா ஆக்சுவலா நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக் செம ப்ரோ. ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணிருக்காங்க. முன்னாடி படம் சரியா போல.